வணக்கம் மக்களே. ஞானம் உண்டாவது பிறவி பயனாலா அல்லது அனுபவ அறிவாளா என்று கேட்கின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் கூறலாம். திருஞான சம்பந்தருக்கு வாய்த்தது முற்பிறவியினால் உண்டான ஞானம். இது போன்ற பிறவி ஞானத்தை பெற்றவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார்கள். ஆதிசங்கரர், விவேகானந்தர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் இதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள். இளமையிலேயே இறைவனின் திருவடியை சென்று அடைந்தவர்கள். அடுத்து அனுபவ அறிவின் மூலமாக கிடைக்கும் ஞானம். இந்த பிறவியிலேயே தங்களது கர்மவினை முழுமையாக தீர்ந்துவிட வேண்டும், மறுபிறவி இல்லாத நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆன்மீக தொண்டாற்றியவர்கள் திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், பட்டினத்தார் போன்றோரை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஞானம் உண்டாவது எந்த வகையில் என்பதை ஆராய்வதை விட அவர்கள் போதித்த ஆன்மீக கருத்துக்களை பின்பற்றி நடப்பது நமக்கு ஞானம் பெற மிகவும் உதவியாக இருக்கும்.